கடகம் ராசி மக்கள் பற்றி ஒரு பெரிய உண்மை என்னன்னா, இவர்களோட மனசு ரொம்ப நெகிழ்வானது. வெளியில அவர்கள் சாதாரணமா இருப்பாங்க போல தெரியும். ஆனா உள்ளுக்குள் ரொம்ப ஆழமான உணர்ச்சிகள் ஓடிக்கிட்டே இருக்கும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலும் அது இவர்களோட மனசுல நிறைய நேரம் பதிஞ்சு இருக்கும். சில நேரங்களில் இவர்கள் கடந்த காலத்தை மறக்க முடியாம இருப்பாங்க. பழைய நினைவுகள், பழைய சம்பவங்கள், பழைய காயங்கள் எல்லாம் மனசுல திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் சில நேரங்களில் அவர்கள் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த அமைதி உள்ளுக்குள் நடக்கும் போராட்டம்தான். கடகம் ராசி மக்கள் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது என்னன்னா பாதுகாப்பு. அவர்களுக்கு வாழ்க்கையில் பாதுகாப்பு உணர்வு வேண்டும். அது குடும்பமாகலாம், உறவாகலாம், பணமாகலாம். அந்த பாதுகாப்பு இல்லைன்னா அவர்கள் மனசு நிம்மதியா இருக்காது. அதனாலதான் அவர்கள் எதையும் உடனே நம்ப மாட்டாங்க. யாரையும் உடனே உள்ள வரவிட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு தான் ஒருவரை முழுசா நம்புவாங்க. ஆனா ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா அந்த நம்பிக்கை வாழ்க்கை முழுக்க இருக்கும். அதை யாராவது உடைத்துட்டாங்கன்னா அது அவர்களுக்கு மிகப்பெரிய காயம். இப்போ நண்பர்கள் பற்றி பார்க்கலாம். கடகம் ராசி மக்கள் நிறைய நண்பர்கள் வைத்திருக்க மாட்டாங்க. ஆனா இருந்த சில நண்பர்களை ரொம்ப நம்புவாங்க. அவர்களோட உறவு ஆழமானது இருக்கும். அவர்கள் நண்பர்களுக்காக எதுவும் செய்ய தயங்க மாட்டாங்க. உதவி, ஆதரவு, ஆலோசனை எதுவானாலும் முன்வந்து செய்வாங்க. ஆனா இதே விஷயம் சில நேரங்களில் அவர்களுக்கு துன்பம் தரும். எல்லாரும் அதே மாதிரி உண்மையா இருக்க மாட்டாங்க. அதனாலதான் வாழ்க்கையில் சில அனுபவங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், கடகம் ராசி மக்கள் கோபப்படுவாங்க. ஆனா அந்த கோபம் வெளியில் அதிகமா காட்ட மாட்டாங்க. உள்ளுக்குள் வைத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பேசுவாங்க. அதனால அவர்கள் கோபம் வெளியில் வரும்போது அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் ரொம்ப காயப்படுத்தும். ஆனா அடுத்த நிமிஷமே அவர்களுக்கு மனசு வருந்தும். அவர்கள் தப்புன்னு உணர்ந்த உடனே உள்ளுக்குள் குற்ற உணர்ச்சி வரும். இதுதான் இவர்களோட உண்மை குணம். இப்போ வாழ்க்கை முன்னேற்றம் பற்றி பார்க்கலாம். கடகம் ராசி மக்கள் வேகமா ஓட மாட்டாங்க. மெதுவா போவாங்க. ஆனா நிச்சயமா முன்னேறும். அவர்கள் எடுத்த பாதை கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். ஆனா அந்த பாதை உறுதியானது. அவர்களுக்கு ஒரே விஷயம் தேவை, அது தன்னம்பிக்கை. சில நேரங்களில் அவர்கள் தங்களை தாங்களே சந்தேகப்படுவாங்க. நான் முடிப்பேனா, என்னால ஆகுமா என்ற கேள்விகள் வரும். அதை கடந்து வந்தா அவர்கள் யாராலும் தடுக்க முடியாத நிலைக்கு போயிடுவாங்க. இப்போ ஒரு ஆன்மீக உண்மை சொல்றேன். கடகம் ராசி மக்கள் தண்ணீருடன் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளில் ரொம்ப பலனடைவாங்க. திங்கட்கிழமை சந்திரனை நினைச்சு வழிபடலாம். நீரில் விளக்கு ஏற்றி வேண்டுதல் வைத்தா மன அமைதி கிடைக்கும். அம்மன் வழிபாடு இவர்களுக்கு ரொம்ப நல்லது. மந்திரம் ஜபம், தியானம் இதெல்லாம் இவர்களோட மனதை அமைதிப்படுத்தும். இதை தொடர்ந்து செய்தா வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். இப்போ கடைசியாக ஒரு முக்கியமான உண்மை, கடகம் ராசி மக்கள் ரொம்ப பலமானவர்கள். வெளியில அது தெரியாது. அவர்கள் அமைதியா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள் பெரிய சக்தி இருக்கும். அவர்கள் ஒரு முறை முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை நிறைவேற்றுவாங்க. அவர்களை யாரும் சின்னவங்கன்னு நினைக்காதீங்க. அவர்கள் நேரம் வந்தா தங்கள் திறமையை எல்லாருக்கும் காட்டுவாங்க. அதனால ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைக்கணும், உங்க மனசு உங்க பலம். அதையே உங்க பலவீனமாக ஆக்காதீங்க. அதை சரியான திசையில் பயன்படுத்தின வாழ்க்கை முழுக்க மாறிடும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடகம் ராசி மக்கள் ஒருவரை மனசுக்குள் வைத்து கொண்டாலே அவர்களை எளிதாக விடமாட்டாங்க. அது நண்பராகலாம், காதலாகலாம், குடும்பமாகலாம். அந்த பந்தம் இவர்களுக்குள் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும். அதனால தான் பிரிவு இவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு உறவு முடிஞ்சாலும் அதை மறந்து முன்னே போறது இவர்களுக்கு சுலபமா இருக்காது. வெளியில சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள் அந்த நினைவு அவர்களை விடாது. சில நேரங்களில் அந்த நினைவுகளே அவர்களை பின்னுக்கு இழுக்கும். அதனால தான் இவர்களுக்கு ஒரு முக்கியமான பாடம் இருக்கிறது. அது என்னன்னா, விடுவது கற்றுக்கொள்ளணும். எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு இருந்தா மனசுக்கு அமைதி கிடைக்காது. இப்போ இன்னொரு உண்மை, கடகம் ராசி மக்கள் ரொம்ப நுண்ணுணர்வு கொண்டவர்கள்.
யாராவது என்ன நினைக்கிறாங்கன்னு கூட சில நேரங்களில் சொல்லாமலே புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் அவர்கள் எப்போதும் கவனமாக இருப்பாங்க. யாராவது தப்பா நடந்தாலும் உடனே மனசுல பதிவாகிடும். ஆனா அதே நேரத்தில் இந்த நுண்ணுணர்வு சில நேரங்களில் அவர்களை ஓவரா யோசிக்க வைக்கும். நடந்ததை விட நடக்காததை பற்றியே அதிகமா கவலைப்படுவாங்க. அவர் இப்படி சொன்னது என்ன அர்த்தம், என்னால தப்பா ஆகிடுச்சான்னு உள்ளுக்குள் பல கேள்விகள் வரும். இதுதான் இவர்களோட மன அழுத்தத்துக்கு காரணம். அதனால ஒரு விஷயம் நினைவில் வைக்கணும், எல்லாத்தையும் இவ்வளவு ஆழமா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்களை அப்படியே விட்டுட்டா தான் மனசு லேசா இருக்கும். இப்போ கடகம் ராசி மக்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும்னு பார்க்கலாம். முதல்ல அவர்கள் தங்களை நம்பணும். அவர்களோட உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு ஏற்கணும். அந்த நம்பிக்கை வந்தா அவர்கள் எதையும் சாதிக்க முடியும். அடுத்து தங்களோட உணர்ச்சியை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கொள்ளணும். எல்லா நேரத்திலும் மனசு பேசக்கூடாது, சில நேரங்களில் புத்தி பேசணும். இது வந்தா வாழ்க்கை ஸ்மூதா போகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்கள் தங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய நேரம் எடுத்துக்கொள்ளணும். எப்போதும் குடும்பம், மற்றவர்கள், பொறுப்பு என்று ஓடிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் சோர்வு வந்துவிடும். அதனால கொஞ்ச நேரம் தங்களுக்கு கொடுக்கணும். அது மன அமைதிக்கே முக்கியம். இப்போ ஒரு ஆன்மீக பக்கம், கடகம் ராசி மக்கள் நீர் தொடர்பான வழிபாடு பண்ணினா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஆற்றங்கரையில அமைதியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணினா மனசு லேசாகும். அதே மாதிரி திங்கட்கிழமை சந்திரனை நினைச்சு விரதம் இருந்த மன அமைதி அதிகரிக்கும். அம்மன் வழிபாடு இவர்களுக்கு ஒரு பெரிய பலம். அம்மன் கோவிலுக்கு போய் அமைதியா உட்கார்ந்தா கூட மனசு சாந்தமாகும். இப்ப கடைசியாக ஒரு உண்மை, கடகம் ராசி மக்கள் யாராலும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாதவர்கள். அவர்கள் வெளியில ஒரு மாதிரி இருப்பாங்க, உள்ளுக்குள் இன்னொரு உலகம் இருக்கும். அந்த உலகத்துல தான் அவர்களோட உண்மையான சக்தி இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வரலாம், ஆனா அந்த சோதனைகளே அவர்களை இன்னும் பலமாக மாற்றும். அவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பாங்க. அதுவே அவர்களோட உண்மையான பலம். அதனால ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, உங்க மனசு உங்க எதிரி இல்லை, அது உங்க நண்பன். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க மாறிடும். நீங்க கடகம் ராசியா இருந்தா உங்க உள்ளுக்குள் இருக்கும் அந்த அன்பும் கருணையும் தான் உங்க மிகப்பெரிய செல்வம். அதை காப்பாத்துங்க, அதை சரியான இடத்துல பயன்படுத்துங்க. அப்போ வாழ்க்கை உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்தை கீழே சொல்லுங்க, நீங்கள் எந்த ராசின்னு எழுதுங்க. அடுத்ததாக எந்த ராசி பற்றி பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் அதையும் கண்டிப்பா பண்றேன். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.